வணக்கம் மக்களே. நடிகை புவனேஸ்வரியை பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆரம்பத்தில் கவர்ச்சி நடிகையாக நடித்தவங்கலாம் காலப்போக்கில் தங்களோட வாழ்க்கை பாதையை மாற்றிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். அதுக்கு ஒரு சமீபத்திய உதாரணமாக நடிகை மும்தாஜ் அவர்களை சொல்லலாம். தன்னோட வாழ்க்கை பாதையை முழுசையாக மாற்றிக்கிட்டு ஆன்மீகத்தில் மாறிட்டாங்க. அதே மாதிரி தான் நடிகை மோனிகாவும் செஞ்சுருக்காங்க. அந்த வகையில் தமிழ் சினிமாவில் கவர்ச்சியான கதாபாத்திரங்கள் நடித்தவங்க தான் நடிகை புவனேஸ்வரி அவர்கள். 2000ஆம் ஆண்டு வெளியான கந்தா கடம்பா கதிர்வேலா படத்தின் மூலம்தான் தமிழ் சினிமாவில் நடிகையாக அறிமுகமாயிருக்காங்க. அதை தொடர்ந்து பிரியமானவளே, பட்ஜெட் பத்மநாதன் போன்ற படங்களில் நடிச்சிருக்காங்க. சங்கர் இயக்கத்தில் வெளியான பாய்ஸ் படம் தான் இவருக்கு பெரிய அளவில் ரீச் கொடுத்துச்சுன்னே சொல்லலாம். இதுக்கப்புறமா சின்ன திரையில் கோகுலம் வீடு, சித்தி, ராஜேஸ்வரின்னு சீரியல் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் இவருக்கு ரீச் கொடுத்தது பாய்ஸ் படம் தான் சொல்லலாம். 18 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு சர்ச்சையில் சிக்கினாங்க. அதாவது பாலியல் தொழில் செய்வதாக ஒரு பிரச்சனை வந்துச்சு. இதையடுத்து அவர் சினிமாவிலேருந்து விலகிட்டாங்க. இந்த நிலையில் தற்போது புவனேஸ்வரி ஆன்மீக பாதையில் போயிட்டுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நடிகை புவனேஸ்வரி அவர்கள் ரீசெண்டாக ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க, என்ன ரசிகர்கள் சின்ன திரையிலும் வெளித்திரையிலும் பார்த்துருப்பாங்க. தமிழ், தெலுங்கு மொழிகளிலும் நடிச்சிருக்கேன். ஆனால் நான் இப்போ இருக்கிறது ஆன்மீக பாதையில். நான் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போதே எனக்கு ஆன்மீகத்தில் ஆர்வம் இருந்துச்சு. நான் இப்போ திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் தங்கியிருக்கேன். இந்த ஆன்மீக பாதைக்கு வந்து சில வருஷங்கள் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. கவர்ச்சி நடிகளோட இந்த பாதை மாற்றம் ரசிகர்களை வியப்புக்கு உள்ளாக்கியிருக்குன்னே சொல்லலாம்.